எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஜெர்சி விலாக்ஸில் பைத்தம்பருப்பு போட்டு புடலங்காய் கூட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 6 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஒரு புடலங்காவை தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுப்பேன். ஒரு மிக்ஸ் கொடுத்துங்க. மறுபடியும் தேவையான அளவு உப்பு போட்டுங்க. அப்புறம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு இறக்கிங்க. அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், இதை கிரைண்ட் ஃபஸ்ட்டாக அரைச்சிங்க. அப்புறம் தாளிப்புக்கு ஒரு 6-7 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பட்டை மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, வெங்காயம், பட்டை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து நல்லா மிக்ஸ் கொடுத்துங்க. அப்புறம் வேக வச்ச அந்த பைத்தம்பருப்பு புடலங்காவையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ண தேங்காய் சீரக பேஸ்ட்டையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சுவையான பைத்தம்பருப்பு புடலங்காய் கூட்டு ரெடி. தேங்க்யூ.